இந்த வீடியோவில் ஒரு லோனை எப்படி லோன் டீடைல்ஸ் பேஜிலிருந்து க்ளோஸ் செய்வது என்று பார்க்கலாம். இப்போ இந்த லோனுக்கு 10 ரூபாய் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. இங்க ஒரு க்ளோஸ் பட்டன் இருக்கு. அதை கிளிக் பண்ணணும். உடனே ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா பேமெண்ட் டு கலெக்ட் நவ் ஃபீல்டில் வந்துடும். பார்ட்டி 10 ரூபாய்க்கு பதிலா 7 ரூபாய் தான் தர்றாங்கன்னா ஒரு அலர்ட் வரும். 7 ரூபாய் தான் தர்றாங்க அப்படின்னா ரிமைனிங் அமௌண்ட் 3 ரூபாயை டிஸ்கவுண்ட் ஃபீல்டில் டேலி பண்ணணும். அப்பதான் உங்களால லோனை க்ளோஸ் பண்ண முடியும். எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே ஒரு முறை கலெக்டட் அமௌண்ட், டிஸ்கவுண்ட், ஃபைனல் செட்டில்மெண்ட் எல்லாத்தையும் ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கலாம். பின்னர் க்ளோஸ் லோன் பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது லோன் க்ளோஸ் ஆகிவிட்டது. இந்த லோன்ஸ் லிஸ்ட் பக்கத்தில் டிஸ்ப்ளே ஆகாது. க்ளோஸ்ட் லோன்ஸ் இந்த பேஜில் டிஸ்ப்ளே ஆக வேண்டும் என்றால் செட்டிங்ஸ் பக்கத்தில் ஷோ ஒன்லி கலெக்ஷன் எலிஜிபிள் லோன்ஸ் என்ற ஆப்ஷனை டிசேபிள் செய்ய வேண்டும். செட்டிங்ஸை மாற்றினப்புறம் நேராக லோன்ஸ் பக்கத்துக்கு போங்க. அங்கே மீனா ட்ரேடர்ஸோட க்ளோஸ்ட் அக்கௌண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அது எப்போ க்ளோஸ் ஆச்சு, அப்புறம் அந்த 3 ரூபாய் டிஸ்கவுண்ட் அப்டேட் ஆகியிருக்கதை நீங்கள் பார்க்கலாம். செட்டிங்ஸை திரும்ப மாற்றினப்புறம் கலெக்ஷன் எலிஜிபிள் லோன்ஸ் மட்டுமே அங்கே காட்டும். க்ளோஸ்ட் லோன்ஸை மட்டும் பார்க்க ரிப்போர்ட்ஸ் பக்கத்துக்கு போய் க்ளோஸ்ட் லோன்ஸ் ரிப்போர்ட்டை செக் பண்ணுங்க. விவரங்களை தெரிஞ்சுக்க வியூ ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணுங்க. இங்க லோனை கிளிக் பண்ணா திரும்பவும் லோன் டீடைல்ஸ் பக்கத்துக்கு கூட்டிட்டு போகும். இப்படித்தான் நாம லோன் டீடைல்ஸ் பேஜ்ல இருந்து லோன் க்ளோஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம்.